நம்பர் 6 பென்ட்லி மிச்சம் 2001 ரிலீஸ் ஆன லிட்டில் ஜான் படத்தை யாருங்க மறந்துருப்பீங்க? 90s கிட்ஸ் உடைய ஃபேவரட்டான படம்னு சொல்லலாம். அந்த படத்தை பார்த்து சிரிக்காதவங்களோ ரசிக்காதவங்களோ கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். ஹாலிவுட்ல தான் வித்தியாசமான படங்கள் வருமா, தமிழ்நாட்டிலும் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிரூபிச்ச ஒரு படம் தான் லிட்டில் ஜான். இதுல லிட்டில் ஜான் நடிச்ச ஒரு பேரு ஆக்டர் பென்ட்லி மிச்சம். நாம சின்ன வயசுல முதல் முறையா ரசிச்சு பார்த்த ஒரு ஹாலிவுட் ஆக்டர்னா அது பென்ட்லின்னு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் தான் RDJ எல்லாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த படத்துல கலக்கி எடுத்திருப்பாரு. காமெடி சீன்ஸ்ல எல்லாம் பிச்சு உதறி இருப்பாரு. அவருடைய வாய்ஸ் மாடுலேஷன், பூவுக்கு பிறந்தநாள் பாட்டுல அவர் டான்ஸ் ஆடுறது எல்லாமே இப்ப பார்த்தா கூட நம்மள ரசிக்க வைக்கும். இந்த பென்ட்லி மிச்சம்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பேசிக்கலி ஒரு ஹாலிவுட் ஆக்டர். ஹாலிவுட்ல தான் அதிகமா படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. அப்படிதான் லிட்டில் ஜான்லயுமே நடிச்சாரு. லிட்டில் ஜான்க்கு அப்புறம் இந்தியாவில் அவர் இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா அவர் ஒரு ஹாலிவுட் ஆக்டர். அவருக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். இந்திய படங்கள்ல அவர் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால இந்திய படங்கள்ல மொழி தலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட் பக்கமே போயிட்டாரு. ஹாலிவுட் பக்கம் குட்டி குட்டி உள்ளூர் படங்களை நடிக்க தொடங்கி இருந்தாரு. பெரிய அளவுக்கு அது ஹிட் ஆகல, பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. அப்புறம் நடிப்புல இருந்து விலகிட்டாரு. கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்ல நிறைய யூடியூப் சேனல்ஸ் இவரை போய் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அப்ப மறுபடியும் தமிழ்ல நடிக்க ஆசை, இந்திய படங்கள்ல நடிக்க ஆசை அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அது திரும்ப நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரி.